ஜாயினிங் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கேன் உனக்காக. காய்ஸ் வென்யூக்கு வந்தாச்சு. மேடம் கார் லோடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தூங்குனியா இன்னைக்கு? ஏன் தூக்கமே வரல, யோசிச்சுட்டே இந்த என்ன பண்ண போறோம். ரிலாக்ஸா தூங்கும் தானே சொன்னேன் நான். ஸ்லாம் ஜிம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றப்ப அது எங்க ஜிம் பழக்கப்பட்ட ராடு எல்லாமே தெரிஞ்சவங்களா, பயமே இல்ல, என்ன வந்தாலும் பரவாயில்லன்றதுனால ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம வந்ததே கிடையாது. ஆளுங்க க்ரௌடும் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ வந்து நடக்கிற காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டெட் லிஃப்ட் பவர் லிஃப்டிங்ல ஸ்டேட் காம்படிஷன் நடக்குது. ஜோ வந்து பண்ண போறது வந்துட்டு டெட் லிஃப்ட். ஃபர்ஸ்ட் கால் எத்தனை கொடுத்துருக்காங்க? 80 kgs. ஃபர்ஸ்ட் கால் 80 kgs கொடுத்துருக்காங்க. 100 kg லிஃப்ட் பண்ற சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் செகண்ட் கால் தேர்ட் கால்ல என்ன ஆகுதுன்னு. பண்ண முடியும்னே வச்சுக்கோ. நான் தூக்குனதே இல்லை, இப்ப கான்பிடென்ட்டா பண்ணா பரவாயில்ல. லாஸ்ட் வீக் வந்து சுத்தமா பிராக்டிஸ் கிடையாது. லாஸ்ட் வீக் வந்து மழை லீவு அப்படியே ஜாலியா போயிடுச்சு. நிறைய பெண்கள் வந்துக்கிறாங்க இங்க, ஜாலியா இருக்கு. ஏன்னா இது ஒரு விமென்ஸ் காம்படிஷன்ல பொண்ணுங்க தான் வருவாங்க. வீடியோக்கு பண்றேன்ற பேர்ல வந்து உண்மையாவே பண்ணிருந்தேன். இல்ல வீடியோக்காக தான் பண்ணேன். உனக்காக வந்து நினைச்சியா? இவன் நினைச்சுனுக்கிறா போல இவளுக்காக நான் காலங்காத்தால 7 மணிக்கு எழுந்துச்சு வந்துக்கிறேன்னு. நம்மளோட எண்ணமே வேற. இல்ல சும்மா 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 விளாட்டு செருப்படி கன்ஃபார்ம் வீட்டுக்கு போனோம். வரேன்னானுங்க காலங்காத்தால. எங்க போனானுங்கன்னு இன்னும் தெரியல. போன் என்னை விட 6 மாசம் பெரிய பையன். அண்ணன் கூப்பிட்டு ஜோ வெனியூக்கு வந்தாச்சு ஃபைனலா. இங்க பாரு எங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டேன். என்ன கேட்டகரி? வெயிட் கேட்டகரி 57. 57ஆ? நீ என்ன வெயிட்? பாடி வெயிட் 54.50. 54.5ஆ? சரி சீக்கிரம் ஃபில் பண்ணு. கார்ப் லோடிங்கா? என்ன சாப்பிடுறீங்க? தயிர் சாதம் பொட்டேட்டோ. எல்லாரும் கலாய்க்காதீங்க தயிர் சாதம் சாப்பிடுறேன்னு. அது ஒண்ணுதான் இறங்கும். உன் பேரு தானே தயிர் சாதம் தானே ஸ்கூல்ல உன் பேரு? ஏன் சோகமா இருக்கா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. என்ன நடக்க போகுது? உள்ள போய் வெயிட் தூக்க போற? அந்த ஸ்டீல் பிளேட்லாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சாப்பிடு அப்புறமா என்ன பண்றீங்க? உனக்காக கஷ்டப்பட்டு காலையில ஏஞ்சா என்ன ஸ்கூல் ட்ரெஸ் கட்ட விடுறீங்க வந்து. நான் கட்டினா கலண்டிக்கோண்டா. பல அழகிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து என் மானத்தை வாங்குற வேணும்ட்டு. பொறுக்கி பையன். ரெடியாகிறியா? ஜாலியா பண்ணுகிற? நான் ஜாலியா உட்கார்ந்துருக்கேன். நீ பாத்தியா? நம்ம கூட இப்ப யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வணக்கம்லாம் மாப்பிள. அந்த சைடு அவர்தான் மெயின். மிஸ்டர் கோபி அவர் பேருக்கு முன்னாடி அவரே மரியாதையா வச்சிருக்காரு. மிஸ்டர் கோபி அவர் பேருக்கு முன்னாடி அவரே மரியாதை. எரஞ்சின்ல பவுடர் கட்டற தூக்கி அடிப்போம். எங்க மண்டையில வந்து அப்படியே கலக்கி லைட்டா தண்ணி ஊத்துங்க. மைண்ட் எங்கற மாதிரி ரவுண்ட் தூக்கி அடிப்போம். போன் பவர் பேங்க் நெட்டில என்னாச்சு? போன 50 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டக்குனு முடிச்சிரணும். இவ சொல்லிட்டு காய் வந்து என் உடம்புக்குள்ள வந்துட்டானா 150 இழுத்துட்டு வந்துறோம். வீட்டுக்கு போனோம்ல ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போனோம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் நடக்கிற கதையாடா. பிளட் டெஸ்ட்ல தூக்குறோம். ஸ்பீட் தானே. ஸ்லோ பவர் லிஃப்டர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. இவனை என்ன பண்ணுங்க? அது இக்னோர் பண்ணிட்டானே அவனுக்கு கஷ்டப்பட்டு இக்னோர் பண்றது மூஞ்சிலே தெரியுது. நீ நார்மல் அவுட் ஆஃப் தி கேமரா நல்ல காமெடி ஜோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூஞ்சி வாடி போய் கிடக்குது ஜோக்கு. பயத்துல இருக்க எல்லாரும் பயத்துல இருக்கியா? எதுக்கு பயத்துல இருக்க? அதான் நான் சொன்னேன் ஈஸ்ட்ரோஜன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் ஆன். ஒன்னு பண்ணுங்க. என்ன மச்சான் நீ எப்படி சீக்கிரமா ஏஞ்சி வந்த காலங்காத்தால? எப்படி சீக்கிரமா ஏஞ்சி இல்ல பொறம்ப கொம்பறோம். சீக்கிரமோ தோகறமோ ஜெயிக்கிறமோ தோக்குறமோ மீசை முறுக்கு. ஆனா மீசை மட்டும் இல்ல, மீசை வேணா ஒட்டு மீசை வச்சுக்கலாம் லைட்டா. யாருக்கு? உனக்குதான் மீசை இருக்குது. இல்ல இன்னொரு 2 நாள் போனா கால் மீசை வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வாயில வளர்ந்துரும். பாருங்க வாழ்க்கைன்றது ஒண்ணுதான்.
நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். வந்து சிரிச்சா கூட கத்துறான் இவன் இந்த கம்னாட்டி. நான் என்ன பண்றது? டீசெண்டா இருக்கணும்ல மச்சான். வெளியில ஒரு ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. டீசென்ட்லாம் தேவையில்ல. டீசெண்டா தானே இருக்கறேன். இது டீ-ஷர்ட் போட்டு. ப்ரோ அந்த ஒரு போட்டோ ஒன்னு இருக்கும் பாருங்க, அந்த போட்டோ எடுத்துக்காம. என்ன புள்ள ஜிம்மா? யார் இது? சிக்கன் பெண்கள். டேய் இல்ல கண்ணாடி போட்டுறேன்டா. ஆட்டு கஷ்டம் நெத்தில ஆட்டு. அதான் நெத்தில ஒரு ஆட்டு ஒன்னு இது. இது யாரா நோட் பண்ணீங்களா? காதல் கொண்ட இந்த ஃபீமேல் வெர்ஷன். மூக்கி மண்டல போற ஆட்டு. மூக்கி இல்ல நீ மூக்கி. டேய் என்ன பண்ற? உங்களுக்கு தான் எனர்ஜி ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னது அது? பட் இத பேஸ் பண்ணி இருக்காத. உன்னோட மைண்ட் செட் வச்சு ஹெல்ப் பண்ணு. சரியா? மறந்துடாத. அவ்வளோவா? குவாண்டிட்டி அதிகம்ல. பீட்ரூட் அதிகமா இருக்காங்க. சரியா? வந்துட்டு பீட்ரூட் கூட பீட்ரூட் போட்டு எடுக்கும் போது இன்னும் எனர்ஜியா இருக்கும் பவர். ஓகேவா? அதுக்காக தான் நான் பீட்ரூட் கொண்டு வர சொன்னேன். இதோட மேஜிக் அந்த ஆன் ஸ்டேஜ்ல பாப்பேன். ஏதோ சொல்றான் நம்புவோம். புரியல? நம்பரெல்லாம் இல்ல, ஒழுங்கா நீ தான் லிஃப்ட் பண்ணணும். சரியா? அது பார்த்து உனக்காக நான் ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம வந்திருக்கேன். அம்மா சும்மா இல்ல, நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஜாயினிங் எல்லாத்தையும் தூங்கி போட்டு வந்திருக்கேன் உனக்காக. சரியா? வந்து எனக்கு வின் பண்ணி எனக்கு நிம்மதியான தூக்கத்தை கூட, எனக்கு அது போதும். சரியா? மேடம் லைன் அப் கால் அவுட் கூப்பிட்டாங்க. சோ பாப்போம். ஜோ ஜோ போடு. சூப்பரா. Come on, Joe. Come on. சொல்றேன் 95 போட்டுக்கிறான். 90 போட்டுக்கிறாங்க மேடம். இதுக்கும் பிஆரே புஷ் பண்ணாது. அதுல 80 தான் மேக்ஸ். கவுடன் ஃபைனல் ஷாட் ஆதி ஸ்டெப் குட். come on. गाइस இப்ப பாத்தீங்கன்னா ஹரிஷ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டிச் பண்றாரு அடுத்த காம்படிஷனுக்கா. ஆமா அடுத்த காம்படிஷனுக்கு தான். சோ டெட் லிஃப்ட் வந்து நம்ம பால் வந்து 90 போட்டுருக்கா போல. இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்தோடனே நம்ம கப்பல் கோல்ஸ் இஸ் ஆன் ஃபயர். யோ ஃபேஸ்ல ரெட் ஆகுங்க. ஃபேஸ் கிட்ட போய் காட்டு. Netflix fans ask me now. சொல்லாது கேட்க மாட்டாங்களா? வெஜிடேரியனா? காம்படிஷன் முடிஞ்சு போஸ்ட் பண்ணுவீங்களா? வெறும் plain பிரியாணி. பிளேன் பிரியாணி ஆனா சிக்கன் மட்டும் இருக்கும். ஜோவோட மம்மி கைண்ட்லி see this வீடியோ. பிரியாணி சூப்பரா இருக்கு பிரியாணி. யார் இந்த கடையை சஜஸ்ட் பண்ணா? போற வரல அப்படியே மாட்டிச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அரவிந்த் தான் சஜஸ்ட் பண்ண போல இந்த கடையில சாப்பிடலான்ட்டு. ஆனா இங்க சாப்பிடுவீங்களான்னு தெரியல. நானும் கூப்பிட்டேன் தல, நீங்க அப்படியே வந்துட்டீங்க. செம்மையா இருக்குல்ல இந்த வைப். நவாஸ் கட்டு நவாஸ் ப்ரோ. இதான் நவாஸா ப்ரோ? அது ஒரு நல்லி போட்டோம் ப்ரோ. சரியான நல்லி. அப்படியா? ஆமா நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப நேரம் சாப்பிட்டா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா தூக்கமா வருது. இப்ப சாப்பிட்டு அப்படியே போயிட்டு படுத்துடலாம். வீட்டுக்கு போற மைண்ட் செட்டா? இல்ல போயிட்டு கிளம்பிடலாம் டக்குன்னு. ஓகே சரி நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் தல. ஆல்மோஸ்ட் சீக்கிரமா போயிட்டு வின்னர் பிரைஸ் அனௌன்ஸ்மென்ட் மட்டும் சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுவாங்க. பாய் கைஸ். ஃபோக்கஸ் பண்றான்.
சூப்பர் ஜோ. அப்படியே ஷார்ட் செட் நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ளே ட்ரை பண்ணு சரியா? ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. நல்லா இருக்குல்ல, மெடல் சம்பவிட்டா இருக்குடா. Anuradha Shankar. I like to call upon Mrs. Chitra to the stage. ஃபைனலி பாத்தீங்கன்னா ஜோ ஃபைனலி ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. நேற்று வரைக்கும் vlogல கூட கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி தான் பேசிட்டு அழுதுட்டுலாம் இருந்தேன். இப்போ வந்து அப்படியே டோட்டலா டேவே மாறிடுச்சு. தேர்ட் பிளேஸ் பண்ணிருக்கா ஜோ பவர் லிஃப்டிங்ல. இன்னைக்கு ரொம்ப எமோஷனல், ரொம்ப திக்குது ஒரு மாதிரி. இப்போ இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க மேடம். உங்க அம்மாக்கு வீடியோ கால் பண்றாங்க. அதுவும் ஸ்டேட் லெவல் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. ஆமா, இது வரைக்கும் இது ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு ஜோனலோ எதுவுமே அட்டெண்ட் பண்ணது இல்ல. ஸ்ட்ரைட்டா எடுத்தோடனே மேடம் வந்து ஸ்டேட் அட்டெண்ட் என்ன பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் கோடு என்ன எப்படி எல்லாம் நடத்துவாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் பண்ண காம்படிஷன்லாம் சின்ன காம்படிஷன். இது முன்னாடி ஒண்ணுமே இல்ல, வெறும் ஒரு 10 பார்ட்டிசிபென்ட் கூட இது பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் வந்து எந்த ஒரு பேக் அண்ட் சப்போர்ட்டும் இல்லாம நாங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்றது தெரியல, எமோஷனலா இருக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். உங்க சப்போர்ட் இருக்க வரையும் நாங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். உங்க சப்போர்ட் இருக்கனால தான் நாங்கள் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மேலும் பண்றதுக்கு நீங்க தான் எங்களுக்கு வந்து கடைசி வரையும் கூட இருக்கணும். ஸோ நீயும் விட்டுறக்கூடாது. இன்னும் நல்லா பிளேஸ் பண்ணி தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போகுது நம்ம பிளேஸ் பண்ணோம் சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கீப் சப்போர்ட்டிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி பாய் சொல்லிடு. பாய்.